வணக்கம், எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நேற்று கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணி அவ்வளோ மெனக்கட்டு ஒரு பொறுமையாக செய்கிறதுக்கு எங்கள் டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு சிம்பிளாக வைக்கிறதுக்கு சில நெய்வேத்தியம், அது வந்து ஒத்தப்படையில் தான் வந்து நெய்வேத்தியம் வைப்பாங்க. 1, 3, 5 அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா ரவா லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, அது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு சேர்த்து பார்க்கலாம். இப்போ வந்து கட்டாயம் பால் ரிலேட்டடான விஷயம் நம்ம வைக்கணும். ஸோ வந்து தயிர் வந்து நம்ம வைக்கலாம். நல்லா திக்காக காய்ச்சின பாலில் இப்போ சாயங்காலம் நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா காலையில் உர ஊற்றினா போதும், புளிச்சிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் காலையிலே கும்பிட்றீங்கன்னா மொதல் நாள் நைட்டே உர ஊற்றி வச்சுருங்க. நல்லா திக்காக பாலை காய்ச்சி அதில் உர ஊற்றி வச்சுருங்க. புளிக்காத தயிர் வைக்கலாம். அப்புறம் வந்து பாலில் வந்து பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி, அவ்வளோதான், சிம்பிள். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கல்கண்டும் போடலாம். கல்கண்டு ஏலக்காய் பொடி அதுவும் நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்புறம் வெண்ணெய், அது ரொம்ப முக்கியம். வந்து நவநீதம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது செஞ்சு வைக்கலாம். அந்த வெண்ணெய் வெறுமனே வைக்கக்கூடாது. வெறுமனே வைக்காமல் அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கலாம். வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கிறேன் இன்றைக்கி. நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது 3 ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்று தான் வைக்க முடியும்னாலும் இந்த பால், அதில் நாட்டு சர்க்கரை கல்கண்டு ஏலக்காய் போட்டு அதுவும் நீங்கள் வைக்கலாம். இதோடு வந்து நீங்கள் அவல் வச்சுக்கலாம். அவலை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வைக்கலாம். கல்கண்டும் அதுக்கு பதிலாக போட்டு வைக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்து பொட்டுக்கடலை லட்டு, ரவா லட்டு ரெண்டு எப்படியும் பண்ண பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப சுலபம், இதே மாதிரி தான். அதுவும் டக்குன்னு செஞ்சிடலாம் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை லட்டு பார்க்கலாம். பொட்டுக்கடலை இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா குவிச்ச மாதிரி வந்து நாட்டு சர்க்கரை, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். 1.25 அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சுகர் போடுறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வறுத்துருக்கேன். தேங்காய், ஏலக்காய். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. தேங்காய் நெய்யில் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதை நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நெய் வந்து சூடு பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம வந்து இப்போ அதில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் ஈக்குவலாக சுகர் எடுத்திருக்கேன். ரவா வந்து நல்லா வறுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்சியில். பவுட்ரு பண்ணிவிட்டு எந்த கப்பில் வந்து ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் வந்து நெய் எடுத்து அதில் முந்திரி போட்டு வறுத்து இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சூடாக இருக்கும், அதனால் வந்துட்டு
நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து பால் ஊற்றியும் பிசையலாம், பால் ஊற்றி உருண்டை பிடிக்கலாம். ஆனால் வந்து சீக்கிரம் கெட்டுடும். ஒரு 2 நாள் தான் வச்சுக்கலாம், 2 நாள் கூட வராது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு.